இந்த வெந்தய கழுவி வைக்கிறோம், வெந்தயத்தை தணிக்கிறதுக்கு. வெந்தயத்தை தணிக்கிற வெந்தயம் கழுவி வைக்கிறோம். அது போக இந்த இருக்குல்ல மதனகாம பூ இருக்கு, மதனகாம பூ. இது வந்து மன்மத லீலை பூன்னு சொல்லுவாங்க. புதுசா கல்யாணம் பண்ணிக்கவும் சாப்பிடலாம். எல்லாரும் ரெண்டு ரெண்டு பூ சாப்பிட்டு இந்த இருக்குல்ல இந்த பூ ரெண்டு பூவை பிச்சு இப்படி திங்கணும். சின்ன பாலை குடிச்சோம்னா ஆண்களுக்கு வந்து நரம்புகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஆமா, மன்மத லீலை பூ இது பேரு. இன்னொரு பேர் மன்மத லீலை பூ. அது போக சுண்டல் வகைகளும் போடுறோம். இந்த பாசி பயிர் சுண்டல், வெந்தயக்கடி பார்சல் வேணா வாங்கிக்கலாம். தட்டாம்பயிர் சுண்டல், பயிர் வகைகள் சுண்டல் ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் போடுறோம். இப்போ வந்து காலைல வந்து பரண்ட சாதம் வந்துச்சு, தீர்ந்துருச்சு. முருங்கைப்பூ சாதம் தீர்ந்துருச்சு, தூதுவளை சாதம் தீர்ந்துருச்சு. இது மாதிரி நீங்க எல்லாம் சாப்பிடணும்னா காலைல 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் வர்றது வந்து மத்தியான சாப்பாடு மாதிரி வேற சாப்பாடு, இந்த சோயா பட்டர் சாப்பாடு, இந்த மாதிரி மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு, காளான் பிரியாணி, இந்த மாதிரி தான் வரும் மத்தியான நேரத்துல. காலைல நேரத்துல வந்தீங்கன்னா தூதுவளை சாப்பாடு இப்பதான் இருந்துச்சு. இந்த இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா வடை, 16 மூலிகை என்னன்னா கிடைக்குதோ அனைத்து மூலிகை, அது போக 6 விதமான அரிசி போடுவோம். இது வந்து ஆவாரம்பூ சட்னி. ஆவாரை பூத்திருக்கிறதே சாவோரை காத்திருக்குன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. அதனால ஆவாரம்பூ இங்க கடைக்கு வந்தாலும் எப்படினாலும் வடையிலையாவது, துவையல் சட்னிலையாவது, சாம்பார்லையாவது வந்து சேர்ந்துடும். டெய்லி 2 பூ சாப்பிட்டா சாவே காத்திருக்குமா.